எல்லாருக்கும் வணக்கம். இப்போது தமிழ்நாட்டில் 2026 டிவிகே ஆட்சி நடக்குது. இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி நடந்தது. இப்போது ஊடகங்களில் என்னெல்லாம் பேசப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, டிவிகே ஆட்சியில் விஜய், அதாவது சிஎம் விஜய், அவரே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாரு, அவரே நடக்கிறாரு, அவரே கார் ஓட்டிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு இதுதான் செய்திகளாக வெளியே வந்துட்டுருக்கு. ஆனால் நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, தமிழ்நாடு மாநிலத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மின்வெட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆட்சியிலையும் கூட அந்த பழைய நடைமுறை தொடர்ந்து நடக்கிறதுக்கான காரியம் இல்லை. ஒரு ஸ்கூலில் கூட காலை உணவு திட்டத்துக்கு பதிலாக பிஸ்கட்டு வாங்கி கொடுத்ததை நாம் நியூஸில் பார்க்குறோம். இது இல்லாமல் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அங்கங்கே போய் சோதனைகள் நடத்துகிறத பார்த்தோம். அமைச்சர்கள் கூட நடத்துறது தப்பு இல்லை, எம்எல்ஏ நடத்துறது கூட தப்பு இல்லை. ஆனால் ஆளுங்கட்சியில் உள்ள அரசியல் பிரமுகர்கள், அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த பிரிவு தலைவர், இந்த பிரிவு தலைவர்னு இவங்கெல்லாம் சோதனைகள் செய்கிறத நாம் பார்க்க முடியுது. இதையெல்லாம் எந்த ஒரு பத்திரிகையோ அல்லது எந்த ஒரு காட்சி ஊடகமோ ரொம்ப பெருசாக விமர்சனம் பண்ணுறது இல்லை, பண்ணவும் இல்லை. சரி, ஏன் இந்த ஆட்சியில் நடக்கிற எந்த குறைகளுமே ஊடகங்கள் பெருசாக எடுத்துக்கல, அதை ஒரு பெரிய விஷயமாக பூதாகரமாக மாற்றலை? ஒரு உதாரணத்துக்கு, இந்த 30-40 நாளில் கிட்டத்தட்ட 400 பெரிய குற்றங்கள் நடந்திருக்கு. அதில் பாலியல் குற்றங்கள் 200க்கு மேற்பட்டு நடந்திருக்கு. அதுலேயும் சின்ன பிள்ளைங்க விஷயம் தொடர்ந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நடந்தாலும் எந்த ஒரு காட்சி ஊடகம், அதாவது டிவிக்கள்லேயோ தொலைக்காட்சி செய்திகள்லேயோ அல்லது மற்ற யூடியூப் சேனல்கள்லேயோ இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறதில்ல. ஒருவேளை ஏற்கனவே திராவிட சித்தாந்தத்தோடு உள்ளவங்க கொஞ்சம் பேர் மாத்திரம் யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நடக்கிற விஷயத்த இந்த காட்சி ஊடகங்களும் சரி அல்லது எழுத்து ஊடகமாக இருக்கிற பத்திரிகைகளும் சரி பெருசாக விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதே டிஎம்கே கவர்மெண்டில் இது நடந்திருந்தா எப்படி இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னா, ரொம்ப கொடூரமாக பேசியிருப்பாங்க. எவ்வளவு கொடூரம்னா, அந்த நிகழ்ச்சி, அதாவது அந்த குற்றம் நடந்ததிலிருந்து அந்த குற்றத்துக்கான தண்டனை கோர்ட்டில் கிடைக்கிற வரைக்கும் அது சம்மந்தமான டிபேட்டு குறைஞ்சபட்சம் டிவிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 50ஆவது வந்துடும். அதே மாதிரி பத்திரிகைகளில் தங்களை நடுநிலையாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த ஸ்வீட் பாக்ஸ் மணிங்கிறவர் ரொம்ப உச்சகட்டமாக பேசுவார். ஆனால் இப்போது இவ்வளோ குற்றங்கள் நடந்தும் இந்த பத்திரிகைகளோ அல்லது தொலைக்காட்சி ஊடகங்களோ பெருசாக பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதே டிஎம்கே கவர்மெண்ட்டுனா மட்டும் எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு புரோட்டா கடையில் ஒரு கடைசி மட்டத்தில் உள்ள ஒரு தொண்டன் செஞ்ச தப்புக்கு ஸ்டாலின் போய் மன்னிப்பு கேட்டு வந்தார். ஆனால் இப்போது சமீபத்தில் ஸ்ரீவைகுண்டம் அந்த ஏரியாவில் நடந்த ஒரு பாலியல் குற்றத்தில் அந்த குற்றத்தை செஞ்ச 2 பேரும் தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணும் தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க. அந்த பெண்ணுக்கிட்ட அந்த பகுதி எம்எல்ஏ ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி
பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினதா எல்லா செய்திகள்லேயும் அடிபடுது. ஆனாலும் இதை குறித்து யாரும் பெருசாக பேசுகிறதில்ல. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, திமுக மேலே மட்டும்தான் எல்லா காட்சி ஊடகங்களுக்கும் எல்லா எழுத்து ஊடகங்களுக்கும் ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அவங்க நல்லாட்சி செஞ்சாலும், எவ்வளவு நல்ல திட்டங்களை அவங்க கொடுத்தாலும், இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு மேலே அவங்களுக்குள்ள வெறுப்பை சின்ன சின்னதாக இல்லை, ரொம்ப சின்ன சின்ன காரியங்களில் கூட அவங்க ரொம்ப பெருசாக தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் டிஎம்கே செய்கிற அந்த ஆட்சியில் செய்கிற நல்ல காரியங்களை ஏதோ ஒப்புக்கு சப்பானி போல் தங்களுக்கு அரசு மூலமாக வர வருமானத்துக்காக விளம்பரம் பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி அந்த ஆட்சியோட சாதனைகளையோ அந்த ஆட்சியில் செய்கிற திட்டங்கள் மூலம் வருகிற நன்மைகளையோ இவங்க யாருக்கும் எந்த காலத்துலேயும் எடுத்து சொல்லவே மாட்டாங்க. இது இவங்களுடைய இயல்பாக இருக்குது. சரி, டிஎம்கே மேலே மட்டும் ஏன் இந்த வன்மம்? டிஎம்கே மேலே மட்டும் ஏன் இந்த ஊடகங்களுக்கு ஒரு வெறி, ஒரு வேகம், ஒரு வெறுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இது இப்போ கட்டமைக்கப்பட்டதில்லை. இது 1967 ஆட்சிக்கு வந்த டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து இப்போ சமீபத்தில் 2026 முடிஞ்ச ஸ்டாலின் கவர்மெண்ட் வரைக்கும் டிஎம்கே மேலே தொடர்ந்து வன்மமும் வெறுப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த ஊடகமாக இருந்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, அல்லது எழுத்து ஊடகமாக இருந்தாலும் சரி. ஆமாம், எல்லா ஊடகங்கள்லேயும் அந்த வன்மத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லேயே மக்களுக்கான நன்மையான திட்டங்களை அதிகமாக செயல்படுத்தின கட்சி அப்படின்னு பார்த்தோன்னா அது திமுக தான். நிறைய பேர் பத்திரிக்கையாளர்கள், நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கூட ஏன் டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுற, நேரடியாக சப்போர்ட் பண்ணுற பத்திரிக்கையாளர்கள் கூட சில சமயம் ஏடிஎம்கேவும் மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்ட நலத்திட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கலைஞர் டிவி கொடுத்தாரு, ஜெயலலிதா அம்மா அந்த ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி கலைஞர் செஞ்ச அந்த திட்டங்களுடைய இன்னொரு வெர்ஷனாக அல்லது அதற்கு போட்டியாக ஒரு காரியத்தை தான் எப்பயுமே ஏடிஎம்கே செஞ்சுருக்குமே ஒழிய, மற்றபடி அவங்க புதுசாக சிந்தித்து ஒரு விஷயத்தை எப்போயுமே செஞ்சதில்லை. ஒருவேளை அப்படி நாம் அவங்களா செஞ்ச ஒரு திட்டம் நல்ல திட்டம்னு சொன்னால் அந்த அம்மா உணவகம். அதை தவிர வேறு எந்த திட்டத்தையும் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு செஞ்சதில்லை. ஆனாலும் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோ அல்லது ஏடிஎம்கேவில் உள்ள அமைச்சர்களோ அல்லது ஜெயலலிதா அம்மாவோ இல்லை எம்ஜிஆரோ எந்த தப்பு செஞ்சாலும் இந்த ஊடகங்கள் அவ்வளோ தூரம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு விமர்சனம் பண்ணவே பண்ணாது. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசுவாங்க. ஆனால் டிஎம்கேவில் உள்ள ஒரு கிளை செயலாளர் ஒரு தப்பு பண்ணி அந்த விஷயம் வெளியில் வந்துருச்சுன்னா மொத்த டிஎம்கேவும் மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க காரணம் என்ன? அதை தான் நான் சொல்ல வரேன். அதை தான் சுற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையாக ஏன் இந்த வெறுப்பு? டிஎம்கே மட்டும் எல்லா காலத்துலேயும் ஏன் வெறுக்கப்படுது? ஏடிஎம்கேவுக்கு வெறுப்பு இல்லை, ஏடிஎம்கே மேலே மக்களுக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ வெறுப்பு இல்லை. அதே சந்தர்ப்பத்தில் காங்கிரஸ் மேலே வெறுப்பு இல்லை, பிஜேபி மேலே வெறுப்பு இல்லை, நாம் தமிழர் கட்சி மேலே வெறுப்பு இல்லை, பாமக மேலே வெறுப்பு இல்லை. இப்படி மற்ற கட்சிகளுக்கு மேலே இல்லாத ஒரு வெறுப்பு டிஎம்கே மேலே மட்டும் அந்த வன்மம், அந்த ஊடக சொகுசு டிஎம்கேவுக்கு மட்டும் கிடைக்காத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டிஎம்கே 97% இந்து மக்களுக்காக போராடுற ஒரு கட்சி. ஆனால் இதை ஒரு நாத்திக கட்சின்னு சொல்லுவாங்க. கலைஞர் நாத்திகர் தான், அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனாலும் அவர் நாத்திகராக இருந்தாலும் மற்ற பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தவர் கலைஞர். அந்த ஒரே காரணம், பெரியார்ட்டேருந்து அண்ணா பிரிஞ்சு கட்சியை ஆரம்பித்து கட்சியை
ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து பெரியாரும் அண்ணாவும் என்னெல்லாம் செய்ய நினச்சாங்களோ அதை அப்படியே ஒரு ஈமி பிசகாமல் செஞ்சவர் கலைஞர். கலைஞரும் இந்த மக்கள் மேலே இருந்த பாசத்தில் இருந்த அந்த நல்ல குணத்தால் தொடர்ந்து நன்மையை செஞ்சுட்டு வந்தாலும் கலைஞர் மேலேயும் ஒரு வெறுப்பு கட்டமைக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் இந்த மக்களால் வெறுக்கப்படுற ஒரு சிறுபான்மை இனத்தில், ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தில் பிறந்தவர் அவர். அதனால் இப்படிப்பட்டவன் நம்மளை ஆட்சி செய்கிறானா அப்படிங்கிற வெறுப்பு எல்லா மக்கள் மத்தியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கப்பட்டுக்கிட்டே வந்தது. இது ஒரு காரணம். இது இல்லாமல் கலைஞர் செய்கிறது எல்லாமே எல்லா மக்களுக்குமான திட்டமாக இருந்தாலும் அவர் நாத்திகத்தை ஏற்றுக்கிட்டவர், பார்ப்பனியத்தை வெறுத்தவர், பார்ப்பனியத்தோட எல்லா வேர்களையும் அழிக்க நினச்சவர், பாதி அழித்தவர். அந்த பார்ப்பனியம் ஊடகத்தில் தொடர்ந்து இருக்கிறதால தான் இந்த பார்ப்பனியத்தோட அந்த வேர்கள் ஊடகத்தில் தொடர்ந்து இருக்கிறதால தான் திமுகவுக்கு எந்த காலத்துலேயுமே ஊடக சொகுசு கிடைக்காது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். எப்படின்னா, இப்போது டிஎம்கே கவர்மெண்ட்டு போன ஆட்சியில் 3000க்கு மேற்பட்ட, அக்யூரேட்டாக நம்பர் தெரியல, 3000க்கு மேற்பட்ட கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க அறநிலையத்துறை மூலமாக. இது சம்பந்தமாக அந்த முற்பட்ட வகுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எந்த விதத்துலேயும் எப்பயுமே பாராட்ட மாட்டாங்க. இப்போ நடக்கிற கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது இதுக்கு முன்னாடி நடந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு கோயிலில் அன்னதானம் போட்டிருந்தா அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் காட்டும். ஆனால் 3000க்கு மேற்பட்ட கோயில்களில் குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஊடகங்கள் வெளியில் கொண்டு வராது. ஏன்னா நடக்கிறது டிஎம்கே ஆட்சி. டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சாமி கும்பிட மாட்டாங்க, கலைஞர் சாமி கும்பிட மாட்டார். ஆனாலும் சாமி கும்பிட்றவங்கள அவர் பழி வாங்க மாட்டார், அவர் அதை கொச்சையாக பேச மாட்டார். ஆனாலும் இந்த 3%காரங்க தொடர்ந்து ஊடகத்தோடைய எல்லா மேல்மட்டத்திலையும் இருந்து இந்த ஊடகம் மூலமாக திமுக மேலே மட்டும் ஒரு வெறுப்பை தொடர்ந்து கட்டமைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அது இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் டிஎம்கேவில் எந்த ரேஞ்சில் யார் இருந்தாலும் செய்கிற தப்பை ஒரு பெரிய விஷயமாக, ரொம்ப 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 பெரிய விஷயமாக அதை அவங்க பெருசாக எடுத்துக்காட்டிக்கிட்டே வருவாங்க. எடுத்துக்காட்டிக்கிட்டே திமுக மேலே ஒரு வெறுப்பை கட்டமைப்பாங்க. இப்போ இந்த 5 வருஷத்தில் கூட எல்லா பத்திரிகையாளர்களும் நடுநிலை பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறவங்க, நீங்கள் திமுக மேலே நேரடியாக வெறுப்பை கக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் விட்டுருங்க, அது எல்லாருக்குமே தெரியும். தங்களை நடுநிலையாளர்கள்னு சொல்லிக்கிற பத்திரிகைக்காரங்க கூட இப்போது நடந்த இந்த 2026 வரைக்கும் நடந்த இந்த டிஎம்கே, அதாவது ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆட்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்த எல்லா ஆட்சிகளிலும் மிக சிறந்த ஆட்சி இது தான். இந்த ஆட்சியில் அப்போ தப்பே நடக்கலையா அப்படின்னு கேட்டோன்னா தப்பு நடந்திருக்கு. ஊழல் நடக்கலையா? நடந்திருக்குன்னு வச்சுங்க. ஆனாலும் அந்த ஊழலோ அந்த தப்போ நம்ம நேரடியாக பாதிக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அது என் தொண்டைக்கு கத்தியை கொண்டு வராது, கையை கொண்டு வராது, அந்த கை என்ன நெரிக்காது. ஆனால் மற்ற கவர்மெண்ட்டுகள், அதாவது டிஎம்கே இல்லாத வேறு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது என்ன நேரடியாக பாதிக்கும். இப்போ பாருங்கள், எப்போ ஏற்றின டிக்கெட் விலை, பஸ் டிக்கெட்டு விலை, இப்போ பார்த்திங்கன்னா தனியார் பஸ்ஸுக்கு பஸ் டிக்கெட்டு விலை ஏற்றிருக்காங்க. இதே டிஎம்கே ஏற்றிருந்தா எப்படி இருந்திருக்கும்? தமிழ்நாடு என்ன ஆகியிருக்கும்? நல்லா நினச்சி பாருங்கள். பயங்கரமாக இருந்திருக்கும். இதை ஊடகங்கள் தொடர்ந்து எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ நடக்கிற இந்த ஆட்சியில், இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரே ஒரு பத்திரிகையாளர் கூட இதை பற்றி பேசலை. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். யார்? இப்போ உள்ள சிஎம். இப்போ என்ன பண்ணியிருக்காரு, 5 ஏக்கருக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில்
எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்லாப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. இவ்வளோ ரேஞ்சில் இவ்வளோ உள்ளவங்களுக்கு இவ்வளோ தள்ளுபடி, இவ்வளோ ரேஞ்சில் இவ்வளோ உள்ளவங்களுக்கு இவ்வளோ தள்ளுபடி. 1,00,000க்கு மேலே போனால் வெறும் 5,000 தள்ளுபடி. ஏன் 95,000 கட்டுறவன் அந்த 5,000 கட்ட மாட்டானா? கட்ட முடியாதா? ஆனால் அது தள்ளுபடியா, அந்த 5,000 மட்டும் தள்ளுபடியா. இப்படி இந்த கவர்மெண்ட் செய்கிற எந்த தப்பையும் எந்த ஊடகமும் பெருசாக எடுத்துகிட்டு வர்றதில்ல. இந்த விவசாயிகள் இப்போ போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு சேனலில் பார்க்குறப்ப ஒரு விவசாயி சாட்டையை எடுத்து தானே அடிச்சுக்கிறாரு. அவர் வயசு கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேலே இருக்கும். இதை யாராவது எந்த டிவிலையாவது டிபேட்டில் பேசியிருக்காங்களான்னா இல்லை. இதே டிஎம்கே பீரியடில் இது நடந்திருந்தா ஐயோ, இருக்கிற எல்லா டிவிக்கள்லையும் அவர் அடிச்சுக்கிறத கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடுவில் போட்டு 4 பேர் உட்காந்து ஆற்றுன்னு ஆற்றிருப்பாங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா ஆட்சி இப்போ டிஎம்கே செய்யலை. டிஎம்கே செஞ்சுருந்தால் கண்டிப்பாக அதை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ நடக்கிற ஆட்சி தாவேக ஆட்சி. இந்த ஆட்சிக்கும் பார்ப்பனியத்தன்மை இருக்குது, பார்ப்பனர்களுடைய ஆதரவு இருக்குது. அதனால தான் இந்த ஆட்சியை எந்த ஊடகமும் விமர்சிக்கிறதில்ல. சமீபத்தில் கூட நடக்கிற எல்லா டிவியில் வர விவாதங்களையும் பார்க்குறப்ப இந்த ஆட்சியில் நடக்கிற குற்றங்களையோ குறைகளையோ அல்லது தவறுகளையோ யாருமே சுட்டி காட்டி ஒரு சின்ன டிபேட் கூட பண்ணல. விஜய் ஏன் காலால் நடக்கிறாரு, அவரை ஏன் தூக்கிட்டு நம்ம போய் விடக்கூடாது, அவர் சட்டையை அவரே போட்டுக்கிறாரு, பேசாமல் நாம் போட்டு விட்டானா கோட்டு கூட பின்னால் கூட மாட்டி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்களுடைய பார்வை என்னென்னா, அவர் ஏதோ தேவதூதன் மாதிரி இது சம்மந்தமான டிபேட்டுகளை தான் பேசுகிறாங்க. பார்க்குறதுக்கே வெறுப்பாக இருக்குது. அதனால் எல்லா காலத்துலேயும் சரி, இப்போன்னு இல்லை, இன்றைக்கி இந்த ஆட்சி ஒரு வேளை அடுத்த பீரியடு மாறிடுச்சுன்னா மறுபடியும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் கூட தங்களை நடுநிலையாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க தொடர்ந்து டிஎம்கே மேலே வெறுப்பையும் விமர்சனத்தையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, டிஎம்கே கட்சியில் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த ஏரியாவில் ஒரு மாதிரி பெரிய கெத்து காட்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு எல்லா கான்ட்ராக்டையும் அவரே எடுத்து அவரே சம்பாரிச்சிட்டாரு, ஒரு அமைச்சர் அந்த பகுதியில் அவர் இருந்த துறையில் எவ்வளோ பெரிய அளவில் பணம் அடிச்சிட்டாரு, அதே மாதிரி முதலமைச்சர் சம்மந்தப்பட்டவங்க மேல்மட்டத்தில் இருந்தவங்களுக்கும் நிறையா பணம் போயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் தொடர்ந்து அதையே தான் பேசுவாங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால். இப்போ இருக்கிறவங்க யாருமே எதுவுமே செய்யாமல் 100% சரியாக இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஊடகம் அன்னைக்கு ஒரு கிளை செயலாளர் ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை தப்பு பண்ணிட்டா கூட அது மொத்த டிஎம்கேவோட தப்பு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா டிஎம்கேவுக்கு எந்த காலத்துலேயும் ஊடக சொகுசு கிடையாது, அது கிடைக்கவும் வாய்ப்பு இல்லை. அதனால் டிஎம்கே எப்பவுமே வெற்றி கொண்டான்னு ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் பையன்தான் இப்போ சூர்யா வெற்றி கொண்டான்னு சொல்லி டிவிக்களில் பேசுவார். அவர் பேசுகிறப்ப பழைய நிறைய பேர் அவரை பற்றி தப்பாக பேசுவாங்க, அவர் கொஞ்சம் அநாகரிகமாக பேசுவார் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அவர் பழைய கேசட் எதாவது இருந்தால் போட்டு கேட்டு பாருங்கள், இல்லை பழைய அவருடைய ஸ்பீச் இருந்தால் கேட்டு பாருங்கள். நெருப்பாற்றில் நீந்திய கழகம்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க அவர் பேசுகிறப்ப. அதில் அவர் பேசியிருப்பார் 1.5 மணி நேரம். கேட்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். நம்ம சூர்யா கிருஷ்ணமூர்த்தியை கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கூட நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. அவர் யூடியூப்பில் கொடுத்துருக்க பேட்டியெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நாகரிகமான மனுஷன். நம்ம எதிரி எப்படி பேசுகிறான், நம்ம எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறான், இப்போ எதிரி பேசுகிற மாதிரி தான் நாம் பேச முடியும். எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை தான் நாம் எடுக்க முடியும்னு அவர் சொன்னார். ரைட்டு தான். ஆனாலும் அவருக்கு அவதூறு பேசுகிறவர், ஆபாசமாக பேசுகிறவருங்கிற பேர் எனக்கு அது கேட்குறப்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். அதே மாதிரி வெற்றி கொண்டான அந்த நெருப்பாற்றில் நீந்திய கழகம்னு சொல்கிற அந்த இதில் பார்க்குறப்ப இந்த டிஎம்கே எப்படி இந்த கட்டத்துக்கு வந்தது, இந்த டிஎம்கே எப்படி மக்களுக்காக தொடர்ந்து உழைச்சும் அந்த டிஎம்கேவை ஏன் மக்கள் வெறுக்கிறாங்க, மக்கள்கிட்ட ஏன் டிஎம்கே மேலே ஒரு வெறுப்பு தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இது கலைஞர் பீரியடில் மட்டும் இல்லை, கலைஞருக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா காலத்திலேயே பேரறிஞர் அண்ணா பேசியிருப்பார்.
அப்படி பேசியிருக்கிறப்ப அப்போ உள்ள பத்திரிகைகளில் எப்படி வருமா, பேசினவங்க எல்லார் விவரத்தையும் போட்டு கடைசியாக கீழே இங்கிலீஷ் பத்திரிகையில் வருவ அண்ட் ஆல்சோ சோக்கு அண்ணா துறை, சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு வருமா. பேரறிஞர் அண்ணாலாம் போட மாட்டாங்க அவங்க. அப்போது எவ்வளோ பேசுனது, அவர் பேசுனது 3 மணி நேரம் பேசுவாராம். ஆனால் மற்றவங்க பேசுனதெல்லாம் போட்டுட்டு, மற்றவங்க பேரெல்லாம் போட்டுட்டு கடைசியாக அண்ணாவும் பேசினார் அப்படின்னு போடுவாங்க. அதுவும் அண்ணாவுன்னு சொல்ல மாட்டாங்க, பேரறிஞர் அண்ணாவுன்னு சொல்ல மாட்டாங்க, சிஎன் அண்ணாதுரையும் பேசினார் அப்படின்னு போடுவாங்க. இப்போ புரியுதுங்களா? இந்த ஊடக சொகுசு திமுகவுக்கு கிடைக்காத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான். அதுக்காக டிஎம்கேல தப்பு பண்ணல அப்படின்னு சொல்ல மாட்டேன்னா. எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணுறவன் தான் மனுஷன். அவன் பண்ணுற தப்பு ஒன்றை பாதிக்கதா? இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெண்டர் விடுறாங்கன்னா அந்த டெண்டரில் அவன் காசு எடுக்கிறாங்கன்னா வேலை சரியாக நடக்குதான்னு பார்க்கணும். வேலையில் தப்பு இருந்தால் அவனை பிடிச்சி நாம் கேட்கலாம். வேலை சரியாக நடக்கிறப்ப நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ண வேண்டியது தான். ஏன் சொல்கிறேன்னா, அதுக்காக அந்த தப்பை நான் சரின்னு சொல்ல வரல. ஆனாலும் இப்போது நடந்திருக்கிற இந்த 70 வருஷ மொத்த ஆட்சியிலையும் சரி, டிஎம்கே கவர்மெண்ட்டு கொண்டு வந்த திட்டங்களால் தான் இந்த தமிழ்நாடு இந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஏடிஎம்கே நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், டிஎம்கே தேரை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அது ஆட்சியில் 5 வருஷம்தான் கிடைக்கும். 10 வருஷம் எப்பயுமே டிஎம்கேவுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த தமிழ்நாடு மக்கள். அவ்வளோ புத்திசாலிகள். ஏன்னா இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கப்ப அப்போல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்கப்ப அந்த டிஎம்கே அந்த தேரை, தமிழ்நாடுங்கிற தேரை அழகாக கொண்டு போய் போய்கிட்டே இருக்கும். நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கும். 5 வருஷம் முடிகிறப்ப மறுபடியும் அவங்க ஏடிஎம்கேட்ட ஆட்சி கொடுத்துருவாங்க. ஏடிஎம்கேட்ட ஆட்சி கொடுத்த உடனே ஏடிஎம்கே அந்த தேரை முன்னாலேயும் இழுக்காது, பின்னாலேயும் இழுக்காது, அதே இடத்துல நிற்கும். அது மட்டும்தான் டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ள பெரிய வித்தியாசம். என்னென்னா, அந்த தேரை பின்னால் இழுக்காமல் இருக்கிறாங்களே ஏடிஎம்கேக்காரங்க அப்படின்னு தான் சந்தோஷப்படணும். அதை முன்னால் தள்ளுவாங்கன்னு நம்ம சந்தோஷப்படுற வாய்ப்பை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. பின்னால் இழுக்காமல் இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுற அந்த சந்தோஷத்தை தான் அவங்க நமக்கு தருவாங்க. மறுபடியும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோன்னே அந்த தேர் முன்னால் போகும். மறுபடியும் டிஎம்கே ஆட்சியை இழக்கிறப்ப அந்த தேர் அதே இடத்த நிற்கும். இது டிஎம்கே ஆட்சியில் நடந்த காரியம். ஆனால் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, டிஎம்கே ஆட்சி இல்லாமல் இப்போ வந்திருக்கிற இந்த டிவிக்கு ஆட்சி தேரை பின்னால் இழுத்துட்டு பழைய இடத்துக்கே விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. அவங்க விட்டாலும் இந்த ஊடகங்கள் அவங்கள எந்த கேள்வியும் கேட்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கும். அது அப்படி தான் நடக்கும். ஏன்னா இப்போ நடக்கிறது டிவிக்கு ஆட்சி, டிஎம்கே ஆட்சி இல்லை. யாரும் ஊடகங்கள் பெருசாக பொங்க மாட்டாங்க. நன்றி.